என்னாச்சுடி சோகமா இருக்க? சனப்பி அவங்ககிட்ட ஒன்று சொல்லவா? சொல்லுடி. காலைல நான் பஸ்ஸில் வரும்போது ஹீல்ஸ் போட்டிருந்தேன்னா ஆனால் ஸ்டெப்ஸில் தடுக்கி விழுந்துட்டு என்னை பார்த்து இவ என்ன சோகமாக உட்காந்துருக்கா? போய் கேட்டாலும் புலம்ப ஸ்டார்ட் பண்ணுறவாளே. சரி போய் கேட்போம். ஏன்டி சோகமாக இருக்க? நம்ம கிளாஸ் கொப்பிமா இருக்கால, அவன் நான் நோட்டு கேட்டால் தரமாட்டாடி. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்டால் மட்டும் கொடுக்குறா, எனக்கு மட்டும் தரவே மாட்டேங்கிறாடி. அவளுக்கு அவ்வளோ செய்கிறா, ஒன்றுமே செய்ய முடியும். எல்லாத்தையுமே அவன் ஃப்ரெண்டுக்காகவே தரேன். நான் இவ்வளோ செலவாக செஞ்சிருப்பா அவளுக்காக. இதுக்கு முன்னாடி கூட சரி பரவாயில்ல போனா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறேன். எப்படி இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்க. சரி எனக்கு ஏன் ஃப்ரெண்டெல்லாம் ஏன் சொன்னியா? நான் இன்னைக்கு எக்ஸாம் நல்லாவே எழுதலடி. என்னடி அது 10 மார்க் 2 மார்க்கில் கேட்டு வச்சிருக்காங்க. 2 மார்க் போய் 10 மார்க்கில் கேட்டு எப்படி எழுதுறது? ஒன்றுமே புரியல. 5 மார்க் நல்லா எழுதல, 10 மார்க் எதுதோ எழுதி விட்டேன். 2 மார்க்கும் ஒழுங்காவே எழுதல. நான் என்னடி சென்ட் வாங்கலாம் நினைச்சேன். நான் என்ன பால் மார்க் கூட வாங்க மாட்டேன் போலடி. அப்புறம் உடனே நடந்தது அடைச்சி ஏஞ்சி போய் எப்போ பார்த்தாலும் புலம்பினேன். நானும் பார்த்துன்னு இருக்கேன். 3 வருஷமா புலம்பினு இருக்கேன். காலேஜே முடிய போகுது, புலம்பல் மட்டும் முடியவே மாட்டேங்குது. யாருக்கிட்டே நான் போய் தயவுசெய்து எழுஞ்சி போயிடு. அப்ப நான் யாருக்கிட்ட தான் சொல்றது? பிரின்சி இரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எப்பா கடவுளே.